ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு PS2 இரும்பு கடையில இருந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டுருப்போம். நீங்க அந்த வீடியோ இங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா இதையும் நான் எடுத்து வச்சிருந்திருப்பேன். இது வந்து போர்ட்டபிள் டிவிடி பிளேயர். இதை அந்த PS2 ரெடி பண்ணும்போது இதை நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு இதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எதனால எடுத்துட்டு வந்திருக்கேன் கேட்டீங்க அப்படின்னா, இதை கலட்டி இது உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும், இதை ஒர்க் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறதையும், இந்த டிவிடி பிளேயருக்கு ஒரு மறுவாள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுதான் அன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து டிஸ்பிளே வந்து போயிருக்கு. டிஸ்பிளே கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம சிடி போடுறது மாதிரி இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ், ஃபுல்லாக பட்டன்ஸ், கண்ட்ரோல் பண்ண பட்டன்ஸ், அதாவது நெக்ஸ்ட்டு ரிவர்ஸு, ஃபார்வர்டு, மெனு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸு, வால்யூம் கூட்டுற ரிங்கு, குறைக்கிற ரிங்கு. இது வந்து ஏவி அவுட்புட்டு, ஹெட்ஃபோன் ஜாக்கு, கோஆக்சியலுக்கு பின்னு, டிசி இன்னு, ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன், ஹோல்டு பண்ணுற பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கார்டு போர்ட்டும் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் ரிசீவரு, அதுக்கப்புறம் சார்ஜ் ஏறக்கூடிய இண்டிகேஷனுக்குள்ள லைட்டு, அதுக்கப்புறம் பவருக்குள்ள இண்டிகேஷனுக்குள்ள லைட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா சிடியை ரீட் பண்ணக்கூடிய செட்டப். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறதுக்காண்டி மோட்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளோட மதர் போர்டு, பவர் போர்டு, ரெண்டு ஒரே போர்டு தான் இருக்குது. இது வந்து நம்மளோட பேட்டரி பார்த்தாலே தெரியும், பேட்டரி வந்து பல்ஜாக இருக்குது. கம்பல்சரியாக பேட்டரி மாற்றி தான் ஆகணும். இது வந்து டிஸ்பிளே கனெக்டருக்கு போகக்கூடிய ஸ்ட்ரிப். இது ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரியை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது நம்ம கண்ட்ரோலருக்கு பட்டன்ஸ்குள்ள ஸ்ட்ரிப். இது நம்ம சிடியை ரீட் பண்ணக்கூடிய செட்டப்புக்குள்ள ஸ்ட்ரிப். இது வந்து நம்ம டிஸ்பிளேக்குள்ள ஸ்ட்ரிப். இது நமக்குள்ள போர்டில் ஏதோ பர்னான மாதிரி தெரியல. அப்போ நம்ம போர்டுக்கு நம்ம வோல்டேஜ் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். நம்மகிட்ட ஒரு 12 வோல்ட் அடாப்டர் இருக்கு. இதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். போர்டுங்கிறது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்படி பண்ணால் சார்ஜிங் மோடு போல் இருக்குது. இந்த பட்டனை எனபிள் பண்ண அப்படின்னா பவர் மோடு போல் இருக்குது. இந்த இரும்புகள்லேருந்து எடுக்கும்போதே இதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், ப்ரொடெக்ஷன் ஸ்டிக்கர். அது கூட இன்னும் கிளிக்காமல் தான் இருந்துச்சு. நான் வந்து இங்கே வந்தால் நான் கிளிக்கவே செஞ்சேன். எப்படினாலும் போர்டுங்கிறது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே போனதுனால தான் இந்த டிவிடி பிளேயரை இரும்பு கடைக்கு போட்டிருக்காங்க. நம்ம எடுத்துட்டு வந்த வீடியோ பிளேயர்ல மதர் போர்டுங்கிறது ஒர்க்கிங்ல தான் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதோட சேர்த்து இன்னும் 2 ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். முதல் ப்ராப்ளத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரிங்கிறது இதுல வந்து பல்ஜாகி தான் இருக்கு. அது கூட பிரச்சனை இல்லை, ஏதாவது நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கிடலாம். இதுல வந்து கிடைக்காத பார்ட்டுங்கிறது இதோட டிஸ்பிளே தான். டிஸ்பிளேங்கிறது நம்ம லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்லையும் கிடைக்காது, ஆன்லைன்லையும் இல்லை. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டு இந்த வீடியோ பிளேயர் எடுத்த அதே இரும்பு கடையில இன்னொரு போர்ட்டபிள் வீடியோ பிளேயர் நான் எடுத்துட்டு வந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிடியை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த டோர் மட்டும் இல்லை, ஆனால் டிஸ்பிளேங்கிறது அது நல்லா தான் இருந்துச்சு. அதை நம்ம வந்து இங்கே வந்து கலட்டி பார்க்கும்போது தெரிஞ்சு அந்த டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப்புங்கிறது கட்டாக இருந்துச்சு. அதனால அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம தேடி அலைஞ்சதுல வேறொரு இரும்பு கடையில இருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோ பிளேயர் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுல வந்து ஒரு வீடியோ பிளேயரோட ஸ்ட்ரிப்புங்கிறது ஆல்ரெடி கட்டாக தான் இருந்துச்சு. அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு வீடியோ பிளேயரோட ஸ்ட்ரிப்புங்கிறது நமக்கு தேவையான ஸ்ட்ரிப்ல இருந்து அளவுல இருந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதையும் நம்ம போட்டு யூஸ் பண்ண முடியாது. 3 days later. நம்ம வீடியோ பிளேயருக்கு தேவையான டிஸ்பிளேங்கிறது எங்கேயுமே கிடைக்கல. அதாவது ஆன்லைன்லையும் கிடைக்கல, இரும்பு கடையிலையும் கிடைக்கல, எந்த லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்லையும் கிடைக்கல. கடைசியா என்னோட ஃப்ரெண்டோட எலக்ட்ரானிக் ஷாப்ல இருந்து இதுக்கான டிஸ்பிளேங்கிறது நமக்கு கிடைச்சிருந்துச்சு. டிஸ்பிளே மட்டும் இல்ல, அந்த வீடியோ பிளேயர் செட்டாவே ஒன்று எடுத்து வச்சிருந்தாப்ல. நமக்கு தேவையான டிஸ்பிளே மட்டும்தான். இப்போ அந்த டிஸ்பிளே கலட்டி நம்மளோட வீடியோ பிளேயர்ல போட்டு அது ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்த வீடியோ பிளேயர். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டிஸ்பிளே. நான் டிஸ்பிளே செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸ்ட்ரிப் எதுவும் கட் ஆகலை. அந்த போலரைசிங் ஸ்டிக்கரும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நமக்கு இது மட்டும் தான் தேவைப்படும். அதோட சேர்த்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குறோம். அதே மாதிரி தான் போர்டு, நல்ல டஸ்டான ஒரு போர்டு இருக்குது. இதில் பட்டன்ஸுங்கிறது எல்லாமே அவுட் ஆகிருக்கு. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது எதாவது நம்ம ஸ்பேருக்கு வச்சுக்கிடலாம் அடுத்த வீடியோ பிளே ரெடி பண்ணும்போது. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேவை நம்மளோட வீடியோ பிளேயரில் போட்டுட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது ஒர்க்கிங்கில் தான் இருக்கா, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். ஓகே, இதுதான் நம்மளோட வீடியோ பிளேயர். இது ஓகே, நம்ம ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளே ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இது வந்து நம்ம டிஸ்பிளே கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் லைட்டே ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, டிஸ்பிளே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கி வச்சுருந்த இந்த டிஸ்பிளேவை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இப்போ செக் பண்ணதுக்காண்டி தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டிஸ்பிளே உட்காந்துருச்சு. இப்போ நம்ம பேக் லைட்டுக்குள்ளே கனெக்டர்லாம் நம்ம மாட்டிக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வோல்டேஜ் கொடுத்துட்டு இந்த டிஸ்பிளேல படம் வருதான்னு நம்ம பார்த்துக்கிடுவோம். டிஸ்பிளேங்கிறது ஒயிட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்பை இன்னொரு தடவை கழட்டிட்டு இன்னொரு தடவை போட்டு பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பும் கட்டாகி தான் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா மடிஞ்சு இந்த ஒருத்தர் வந்து கட்டாகி தான் இருக்குது. இதுதான் நம்மக்கிட்ட இருக்க கடைசி டிஸ்பிளே, அதாவது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க டிஸ்பிளே. இதையே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு டிஸ்பிளேங்கிறது கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க் ஆகிரும். அதுக்காக நம்ம கட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டான ஸ்ட்ரிப்பை ஜாயின் பண்ண முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ பிளேயரோட கட்டான டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை ஜாயின் பண்ணதுக்காக அதை நான் கடைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது நம்ம மைக்ரோஸ்கோப் இருந்தால் அதை கொஞ்சம் ஈஸியாக ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கடைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஸ்ட்ரிப்பில் கட்டான பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி பார்த்திங்க அப்படின்னா செக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து சர்ஜிக்கல் நைஃப் மூலிமா ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு லெட்டை ஏற்றிட்டு ஜம்பர் ஒயர் மூலிமா நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண செக்கிங் பாயிண்ட்டுக்கும் நம்ம ஸ்ட்ரிப்போட காண்டாக்ட் பாயிண்ட்டுக்கும் டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்காக கட்டாயிருக்க லைன்ஸை ஃபுல்லாக நான் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக இருக்க செக்கிங் பாயிண்ட்ஸை நான் சர்ஜிக்கல் நைஃப் வச்சு நான் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணால் தான் உள்ளே இருக்க காப்பருங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதில் நம்ம சால்ட்ரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லெட்டை ஏற்றுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதனால் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சர்ஜிக்கல் நைஃபோட எண்டுங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரிப்போட லேயரை வந்து தனியாக பிச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம ஜென்டிலாக பண்ணது மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண பாயிண்ட்ஸில் வந்து நான் சால்ட்ரிங் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதனால் இப்படி நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண பாயிண்ட்ஸில் சால்ட்ரிங் லெட்டுங்கிறது ஈஸியாக அப்ளை ஆகிறதுக்காக நான் சால்ட்ரிங் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பில் கட்டான லைன்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம லெட்டு உள்ளே ஏற்றியாச்சு. இப்போ நம்ம அடுத்த வேலையை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம டிஸ்பிளே ஸ்ட்ரிப்போட காண்டாக்ட் பாயிண்ட்ஸ்லையும் சால்ட்ரிங் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம லெட்டை நம்ம ஏற்றிக்கிடலாம். ஓகே, நம்ம டிஸ்பிளேயோட காண்டாக்ட் பாயிண்ட்ஸ்லேயே நம்ம லெட்டை ஏற்றியாச்சு. இப்போ நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண பாயிண்ட்ஸில் இருந்து நம்ம காண்டாக்ட் பாயிண்ட்டுக்கு ஜம்பர் ஒயர் மூலியமாக நம்ம அதை ஜம்பர் பண்ணிக்கிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண பாயிண்ட்ஸில் இருந்து நம்ம காண்டாக்ட் பாயிண்ட்டுக்கு ஜம்பர் ஒயர் மூலியமாக சால்ட்ரிங் அயானை யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஸ்ட்ரிப்போட காண்டாக்ட் பாயிண்ட்டில் ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்கும் உள்ள இடையில உள்ள கேப்புங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த மெத்தடில் நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது ஜம்பர் ஒயருங்கிறது ஒரு ஒயரோட இன்னொரு ஒயரு ஜாயிண்ட் ஆகாத மாதிரி நம்ம சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஷார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஜம்பர் ஒயருங்கிறதும் காப்பர் ஒயர் தானே, அப்போ அதுக்கு மேலே ஒன்றோட ஒன்று பட்டால் ஷார்ட் ஆக தானே செய்யும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இது வந்து இன்சுலேட்டட் ஜம்பர் ஒயர். இது வந்து ஒன்றோட ஒன்று பட்டிருந்தாலுமே ஷார்ட் ஆகாது. நம்ம இந்த ஒயரை பாயிண்ட்ஸில் ஜாயின் பண்ணும்போது நான் சால்ட்ரிங்கை வச்சு லேஸாக ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ தான் அது மேலே உள்ள கோட்டிங்கிறது பீல் ஆகி உள்ளே இருக்க காப்பருங்கிறது நமக்கு தேவையான பாயிண்ட்ஸில் வந்து சால்ட்ரிங் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்ட்ரிப்போட ரைட் சைடில் கட் ஆகிருக்க லைன்ஸை ஃபுல்லாக நம்ம ஜம்பர் பண்ணி முடித்தாச்சு. நான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இதே மாதிரி ஜம்பர் லைன் போடலை. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, ரைட் சைடு அளவுக்கு லெஃப்ட் சைடு வந்து கட் ஆகலை. கட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் மேலோட்டமாக நான் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதை நான் லெட்டை வச்சே நான் ஜாயின் பண்ணிவிட போகிறேன். அதே நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கிடும்.
ஓகே, நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே கட்டான லைன்ஸை ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போர்டில் போட்டுட்டு வோல்டேஜ் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டிஸ்பிளே ஆன் ஆகி அதில் வந்து பிக்சலும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் நம்மளோட டிஸ்பிளே ஸ்ட்ரிப்புக்கு மேலேயும் டிஸ்பிளேயை சுற்றியும் நான் டேப்பை வச்சு ஒரு கோட்டிங் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படின்னா, சப்போஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிப்புங்கிறது மறுபடியும் கட் ஆகிடக்கூடாதுக்காண்டி நான் டேப் வச்சு நான் கோட்டிங் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ பிளேயரோட டிஸ்பிளேவை ஜாயின் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வீடியோ பிளேயரை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். இந்த பேட்டரியை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பல்ஜாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 மொபைல் பேட்டரி எடுத்து வச்சுருக்கேன். 2மே விவோ பேட்டரி, 2மே ஒரிஜினல் பேட்டரி. இது அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மொபைலில் இருக்க பிஎம்எஸ் போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதிலேருந்து வரக்கூடிய ரெட் அண்ட் பிளாக் ஒயரை நான் இதில் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா, இது நம்ம எடுத்து வச்சுருக்க வீடியோ பிளேயரோட சேர்த்து இரும்புகள்லேருந்து எடுத்தது. இங்கே வந்து கழட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதோட ஸ்ட்ரிப்புங்கிறது கட்டாக இருந்துச்சு. அதனால் அதை யூஸ் பண்ண முடியலை. அதனால் அப்படியே வச்சுட்டேன் அதை. அதுக்கப்புறம் பக்கத்து ஊர் இரும்புகள்லேருந்து 2 வீடியோ பிளேயர் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் ஒன்று தான் இது. இதுலேயும் வந்ததுக்கப்புறம் கழட்டி பார்த்துருந்தேன். டிஸ்பிளே ஸ்ட்ரிப்புங்கிறது கட்டாக தான் இருந்துச்சு.
இன்னொரு வீடியோ பிளேயர் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர். இதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதில் டிஸ்பிளே நல்லா இருக்குது. ஆனால் என்னென்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்போட அளவுங்கிறது நமக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. அதையும் யூஸ் பண்ண முடியல. இதுதான் நம்ம ஃப்ரெண்டு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதில் உள்ள டிஸ்பிளே தான் நம்ம வீடியோ பிளேயரில் போட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனலாக நம்ம இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த போர்ட்டபிள் வீடியோ பிளேயரை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது அவுட்புட்டை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இதை பார்த்தா ஒரு சாதாரண ஒரு வீடியோ பிளேயர் தான். ஆனால் இதை ரெடி பண்ணுறதுக்கு நேர விரயமும் பண விரயமும் எனக்கு மட்டும் தான் தெரியும். 4 நாள் அலைஞ்சு இந்த ஒரு வீடியோ பிளேயர் ரெடி பண்ணதுக்காக இன்னும் 4 வீடியோ பிளேயர் நான் இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி இந்த வீடியோ பிளேயர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இது வந்து ஃபேக் வீடியோ, இது வந்து உருட்டு வீடியோ, அது எப்படி க்ளீன் பண்ண உடனே ரெடி ஆகுது, அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கு ஒரே ஒரு பதிலாக சொல்ல முடியும். முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. யாரோ ஒருத்தர் வேண்டான்னு சொல்லி இந்த வீடியோ பிளேயரை இரும்பு கடைக்கு போட்டு அதை நம்ம கையில் மாட்டி இந்த வீடியோ பிளேயருக்கு ஒரு மறுவாள் கொடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.